இனிமேலும் தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தை விட்டு வைக்க கூடாது, ஒட்டுமொத்தமா இவங்களோட அதிகாரத்தை காலி பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக மோடி அரசாங்கம் இரவோடு இரவாக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சட்டம் மட்டும் நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமா தென்னிந்திய மாநிலங்கள், குறிப்பா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, இது எல்லாத்தினுடைய அதிகாரமும் மொத்தமா காலியாயிடும். இது குறித்து 4 மாசத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விட்டிருந்தார். அந்த எச்சரிக்கையை தாண்டி இன்னைக்கு மோடி அரசாங்கம் இந்த முடிவெடுக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. மோடி அரசாங்கம் கொண்டு வர போற இந்த சட்டத்துக்கும் தமிழ்நாட்டில் நடக்க போற 2026 இந்த தேர்தலுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. இந்த தேர்தல்ல தமிழ்நாட்டில் என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டை அடிப்படையா வச்சுதான் இந்த மோடி அரசாங்கம் இந்த சட்டத்தையே கொண்டு வர போறாங்க. மோடி அரசாங்கம் கொண்டு வர முயற்சிக்கக்கூடிய சட்டம் என்ன, இதற்கும் தமிழ்நாட்டினுடைய தேர்தலுக்கும் என்ன தொடர்பு? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவில் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, முதல்ல தமிழ்நாட்டில் இருந்தா ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கு. எப்ப பாரு தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு பிரஷர் குரூப்பா மாறிக்கிட்டு இருக்காங்க. நாம பாட்டுக்கு ஏதாவது சட்டத்தை கொண்டு வர்றோம், அந்த சட்டத்தை நிறைவேற்ற விடாம தமிழ்நாட்டில் இருந்து டூல் கிட்ட கொடுத்து மொத்த இந்தியாவையுமே எப்பவுமே பதட்டமாக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய எம்பிக்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மொத்த அதிகாரத்தையும் பீஸ் புடுங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோடி அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மாதிரியான தென்னிந்திய மாநிலங்கள். ஏன் தென்னிந்திய மாநிலங்கள் அப்படின்னா, தென்னிந்திய மாநிலங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா படிப்பறிவு உள்ள மாநிலங்கள். தென்னிந்திய மாநிலங்கள்ல தான் அதிகமா இந்தியாவிலேயே வருமானம் ஈட்டக்கூடிய மாநிலங்கள். தென்னிந்திய மாநிலங்கள் தான் இந்தியாவிலேயே அதிகமாக வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய மாநிலங்கள். தென்னிந்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிகமாக படிப்பறிவு உள்ள பெண்கள். லிட்ரஸி ரேட் ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் மக்கள் தொகையும் மிக மிக குறைவாக உள்ள மாநிலம் தென்னிந்திய மாநிலங்கள் தான். இந்த மாநிலங்கள் தங்களுடைய அதிகாரத்தை, தங்களுடைய ரைட்ஸை தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவமே இல்லாமல் பண்ணணும். இவங்க ஜெயிச்சாலும் சரி, இவங்க ஜெயிக்கலினாலும் சரி, நாம நினைச்சோம்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வட இந்திய மாநிலங்கள் இருக்கக்கூடிய குறிப்பாக ஹிந்தி பெல்ட்ல பாஜக பல வேலைகளை செய்யறாங்க. இந்த ஹிந்தி பெல்ட் மட்டுமே பார்லிமெண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இந்த சட்டத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தொகுதி மறுவரைவு சட்டம். இந்த தொகுதி மறுவரைவு என்ன அப்படின்னா, அவங்களுடைய நியாயம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பாஜக ஏங்க மக்கள் தொகை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குங்க. 1970 கொண்டு வந்த எம்பி மறுவரைவு இப்போ பார்த்தீங்கன்னா 2024 140 கோடிக்கு மேல மக்கள் போயிருச்சு. அதனால தொகுதி மறுவரை செஞ்சா எல்லா மாநிலத்துக்கும் எம்பியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வாருங்க, இப்போ 39 எம்பி இருக்கிறாங்க. நாங்கள் மறுவரைவு செஞ்சோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் 49 எம்பியா மாற்றலாம். இப்படி எல்லா மாநிலத்திலும் எம்பி மாற்றலாம். இப்போ ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 543 எம்பி இருக்கிறாங்க. இதை மொத்தமாக 848 அதிகப்படுத்தலாம். புது பாராளுமன்றத்தில் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கட்டமைப்பே உருவாக்கி இருக்கிறோம். இப்படியெல்லாம் ஒரு நியாயத்தை தொடர்ச்சியா யார் சொல்றாங்க அப்படின்னா பாஜக அரசாங்கம் சொல்லுது. சாதாரண எளிய மனிதர்கள், அரசியலை ரொம்ப நுட்பமா பார்க்காதவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, பாஜக சொல்றது ஒரு நியாயம் இருக்கு, மக்கள் தொகை அதிகமா இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தணுமா இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி எம்பி பதவி அதிகப்படுத்தணுமா இல்லையா, இது நியாயம் தானே அப்படின்னு தோணும். ஆனா நீங்க எம்பி பதவி அதிகப்படுத்தலாம். தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் 1970 என்ன சதவீதம் கொடுக்கப்பட்டுச்சோ அந்த சதவீத உரிமையை நீங்க கொடுப்பீங்களா அப்படிங்கறதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க 1970 ஒரு கணக்கு எடுத்துங்க. 1970 543 எம்பி இருந்தாங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு மொத்தம் எத்தனை எம்பி? 39 எம்பி. அப்போ மொத்த எம்பியில 7.51%, அதாவது 8% எம்பி எங்கிருந்து போகணும்? தமிழ்நாட்டில இருந்து போகணும் லோக்சபாவுக்கு. இதுதான் நியாயம். இந்த நியாயத்தை ஒட்டுமொத்தமா குழி தோண்டி புதைக்கிறதுக்கு மோடி அரசாங்கம் சில வேலை பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1970 வட இந்தியாவில் ஹிந்தி பேசக்கூடிய மக்களுடைய மொத்த மக்கள் தொகை ஒட்டுமொத்த இந்தியாவில் கிட்டத்தட்ட 37.9%. ஆனால் இப்போ 2026 பார்த்தீங்கன்னா அது 43% தாண்டி அதிகமாயிருச்சு. கிட்டத்தட்ட 4-5% வரைக்கும் வட இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாயிருச்சு. ஆனால் தென்னிந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1971 24.8% தான் இந்த 5 மாநிலம் இருந்துச்சு. இப்போ வெறும் 19.8%, இன்னும் 19% வந்துருச்சு. அங்கே 4-5% குறையுது. அதாவது தென்னிந்தியாவில் மக்கள் தொகை 5% குறையுது, வட இந்தியாவில் மக்கள் தொகை 5% மேலே ஏறுது. அதனால மக்கள் தொகை அதிகமானதுனால வட இந்தியாவுக்கு நாங்கள் அதிக எம்பி கொடுப்போம், தென்னிந்தியாவுக்கு நாங்கள் அதிக எம்பி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் சில வேலைகளை அவங்க பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. தமிழ்நாட்டிலையோ தெலுங்கானாலையோ ஆந்திராவிலையோ கேரளாவிலையோ மக்கள் தொகை குறைஞ்சது அப்படிங்கிறது இயல்பாக நடந்த விஷயம் கிடையாது. 1970 அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் இந்திரா காந்தி அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோல் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எல்லா மாநிலத்திலையும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க, நீங்கள் 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்காதீங்க அப்படின்னு சொல்லி
மிக 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 நெருக்கமான பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து குடும்ப கட்டுப்பாடை கம்பல்சரி பண்ணாங்க. அதாவது ஆண்கள் பெண்கள்ல எல்லாத்தையும் பிடிச்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டுட்டாங்க. 2 குழந்தைக்கு மேல பெத்துக்க கூடாது அப்படின்னு. இதை யார் செஞ்சா? மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தினூடாக செய்தது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் மக்கள் தொகை குறைவு. ஏன் வட இந்தியாவில் மட்டும் அதிகமாக இருக்குது? அவங்களும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்கல்ல. ஆனால் வட இந்தியாவில் அதிகமாக இருக்குது, தென்னிந்தியாவில் மட்டும் ஏன் குறையுது அப்படின்னா தென்னிந்தியாவில் இந்த சட்டங்களை ரொம்ப துரிதமாக கடைபிடிச்சாங்க. குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாட்டு விவகாரத்தில் ரொம்ப தீவிரமாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து 2 குழந்தைக்கு மேலே யாருமே பெருசாக பெற்றுக்கிறது இல்லை. பல குடும்பங்களில் ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது. ஸோ அப்போ தென்னிந்தியாவினுடைய மக்கள் தொகை இயல்பாக 1970க்கு பிறகு இந்த 50 ஆண்டுகளில் படிப்படியாக குறைஞ்சிட்டே வருது. ஆனால் வட இந்தியாவில் யாருமே இதை ஃபாலோ பண்ணலை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டயா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட படிப்பறிவு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் அவங்களுடைய ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3.5 3 இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் சவுத் இந்தியாவினுடைய ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது குழந்தை பெற்றக்கூடிய ரேட் அப்படிங்கிறது 1.7 1.8. அதாவது தமிழ்நாட்டில் ஒருத்தங்க 2 குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னா வட இந்தியாவில் 4 குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் பெற்றுக்கிற குழந்தைய விட வட இந்தியாவில் டபுள் த மடங்கு அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதனால் வட இந்தியாவுக்கு அதிகமான எம்பி சீட்டு கொடுக்க போகிறோம், தென்னிந்தியாவுக்கு குறைவான எம்பி சீட்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய மையமே. ஆனால் இதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக காரங்க, சங்கிக, ஏன் அதிமுக காரங்க கூட என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் இதை நீங்கள் எதுக்குறீங்க? 543 எம்பியிலிருந்து 848 அதிகப்படுத்த போகிறாங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு 10 எம்பி எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பீலாவுட் எடுத்துடுறாங்க. உண்மையிலேயே நீங்கள் 1970 கணக்கின்படி அன்னைக்கு இருந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் என்ன சதவீதத்தில் கொடுத்தீங்களோ அதன் அடிப்படையில் கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு 10 எம்பி இல்லை, தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 60 எம்பி நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் 39லிருந்து 49 மாத்திரம் நீங்கள் சொல்கிறீங்க. எங்களுடைய நியாயமான கோரிக்கை 60 வரணும். ஏன்னா எங்களுடைய சதவீதம் அப்படிங்கிறது 8%. மொத்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய லோக்சபா எம்பியில் தமிழ்நாட்டினுடைய சதவீதம் 8. இன்னைக்கு இதே 8% நீங்க 848 கொடுங்கன்னு நாங்க கேட்கிறோம். 848 8% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 60.8, அதாவது 61 எம்பி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும். மொத்த தென்னிந்தியாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கணக்கின்படி, இன்னைக்கு இருக்கக்கூடிய கணக்கின்படி 129 எம்பி, 23.7%. ஆனா இவங்க 848 உயர்த்தினா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வெறும் 164 தான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் 164 அப்படிங்கிறது மொத்த எம்பியில் எத்தனை சதவீதம்னா வெறும் 19%. எப்பா தென்னிந்தியாவுக்கு 23% கொடுக்கணும்ப்பா, இன்னைக்கு அப்படிதானப்பா இருக்கு, நீ எப்படி வெறும் 19% கொடுப்ப அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. நியாயப்படி 1970 அரசாங்கம் கொண்டு வந்த இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை உருவாக்கி நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி தென்னிந்திய மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு எத்தனை சதவீதம் இருந்துச்சோ, அதாவது 23.8%, இந்த சதவீதத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் 201 எம்பி பாராளுமன்றத்துக்கு வருவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க கொடுக்கறதன்படி 164 தான். 37 எம்பியை நீங்க காலி பண்ண போறீங்க. அப்போ வட இந்திய மாநிலங்கள், இந்த பாஜக என்ன நினைக்குது அப்படின்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவங்க அதிகமா படிச்சிருக்கிறாங்க, அவங்க எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் எங்களுடைய மாநில உரிமை பாதுகாக்கப்படணும், எங்களுக்கு வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஃபைட் பண்றாங்க. நீங்க எங்கள்கிட்ட இருந்து 8 லட்சம் கோடி பணத்தை வாங்கிட்டு வெறும் 3 லட்சம் கோடி திருப்பி கொடுக்குறீங்க, 5 லட்சம் கோடி எங்களுக்கு தரமாட்டேங்கிறீங்க. கேட்டா வட இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமா இருக்கு, அங்க வளர்ச்சி அடையல, அங்க நான் செலவு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க செலவு பண்றீங்களே, இது நியாயமா அப்படின்னு பல உரிமை குரல்களை தென்னிந்தியா எழுப்பிக்கிட்டே இருக்கு பாராளுமன்றத்தில். இனிமேலும் சவுத் இந்தியா பாராளுமன்றத்தில் பேசவே கூடாது அப்படின்னா முழுக்க முழுக்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கெல்லாம் எம்பி பதவி அதிகப்படுத்தி தென்னிந்தியாவில் தேர்தலில் பாஜக ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலனா கூட வட இந்தியாவில் மட்டும் ஜெயிச்சாலே இந்தியாவுக்கு பிரதமரா மோடியோ பாஜக இருந்து ஆட்களை கொண்டு வந்துடணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த சட்டத்தை அவங்க கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் 80 எம்பி இருக்கிறாங்க. இந்த சட்டத்தை மாத்திரம் மோடி அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா யூபியில் 143 எம்பி வந்துடும். பீகாரில் இப்போ 40 எம்பி இருக்காங்க, 79 எம்பியா மாத்துறாங்க. மத்திய பிரதேசத்தில் 29 எம்பி இருக்கு, 52 கொண்டு வர்றாங்க. ராஜஸ்தானில் 50, ஜார்க்கண்ட்ல 24, சத்தீஸ்கர்ல 19. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தோட சேர்த்து இந்த 6 மாநிலத்தில் பாஜக ஜெயிச்சாலே இந்தியாவில் 410 எம்பி ஜெயிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட மெஜாரிட்டி வந்துருவாங்க. அப்போ தென்னிந்தியாவில் ஜெயிக்கவே வேண்டியது கிடையாது. தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட பாஜக ஜெயிக்காம வட இந்தியாவில் 6 மாநில 7 மாநிலத்தில் ஜெயிச்சா மட்டுமே அவங்க மொத்தமாக இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடலாம். யாரை பற்றியும் கவலைப்பட்டுக்க வேண்டியது கிடையாது. ஹிந்தி தான் இனிமேல் இந்தியாவின் மொழி அப்படின்னு அவங்க பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்துருவாங்க. பார்லிமெண்ட்ல போய் அந்த சட்டத்தை முறியடிக்கிறதுக்கு நமக்கு எம்பி இருக்க மாட்டாங்க.
ஜிஎஸ்டி இவ்வளவு சதவீதம் நாங்கள் வட இந்தியாவுக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை முறியடிக்க முடியாது நம்மளால. ஏன்னா நம்ம எம்பிக்கள் டெல்லிக்கு போக விடாம தடுக்கிறதுக்கு இந்த சதி நடக்குது. இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா 4 மாசத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனி கூட்டத்தை போட்டு தமிழ்நாட்டில் கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளையும் கூப்பிட்டு 45 கட்சிகள் வந்திருந்தாங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி ஒரு நெருக்கடி வரப்போது நாமெல்லாம் ஒன்னா நின்று வேலை செய்யணும் அப்படின்னு பல தீர்மானங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க இதை பிரச்சாரம் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநில கட்சிகளை சார்ந்தவங்க, காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க எல்லாத்தையும் சென்னைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த விஷயம் குறித்து பேசினாரு. அது மட்டும் இல்லாமல் இங்க இருந்து தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டு மினிஸ்டர்களை, எம்பிக்களை பல மாநிலத்துக்கு அனுப்பிச்சு அந்த மாநிலத்தில் இந்த பிரச்சனையை பேச வச்சாங்க. ஸோ அப்போ 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் வருது பார்த்தீங்களா, இந்த தேர்தல் ரொம்ப 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 முக்கியமானது. யார் எந்த கட்சி இந்த டீலிமினேஷனை எதிர்க்குதோ அந்த கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். அந்த கட்சி வந்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவையே பாதுகாக்க முடியும், தென்னிந்தியாவுக்கு மறுக்கப்படக்கூடிய உரிமைகளை தட்டி கேட்க முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சட்டம் குறித்து இதுவரைக்கும் வாயே திறக்கல. இப்படி ஒரு டீலிமிட்டேஷன் நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன அப்படின்னு மொத்தமா தன்னுடைய கட்சியை கொண்டு போய் சரண்டர் பண்ணிட்டார். யார்கிட்ட சரண்டர் பண்ணிட்டாரு? மோடிகிட்ட, அமித்ஷாட்ட கொண்டு சரண்டர் பண்ணிட்டாரு. இந்த சட்டத்தை நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா இப்போ அதிமுக ஜெயிச்சா வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்கும். அப்போ இந்த சட்டத்தை எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா திமுக மட்டும்தான் இருக்கு, இந்தியா கூட்டணி மட்டும்தான் இருக்காங்க. ராகுல் காந்தியும் இதை எதிர்க்கிறார். ஸோ அப்போ இந்தியா கூட்டணி இங்க ஜெயிக்கணும், திமுக ஜெயிச்சா மட்டும்தான் டெல்லியில போய் இந்த சட்டம் நடக்க விடாம தடுக்கிறதுக்கான ஒரே வழி இருக்கு. வேற யாருமே இதை பத்தி கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தான பிரச்சனை இருக்கு, வாங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு உட்கார்ந்து பேசலாம்னு சொன்னா சீமான் வரவே மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாம விஜய் இதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்போ விஜயும் இது குறித்து பேச மாட்டாரு, சீமானும் பேச மாட்டாரு, அதிமுகவும் பேச மாட்டாங்க, வேற யாருமே பேச மாட்டாங்க. அப்படின்னா இதை பேசக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டை அடுத்த 5 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணினால் மட்டும்தான் இதிலிருந்து நாம தப்பிக்க முடியும். ஏன்னா இந்த நடைமுறையை இந்த ஆண்டு கொண்டு வந்து 2029 தேர்தலுக்கு முன்னாடி இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு மோடி அரசாங்கம் உறுதியா இருக்கிறாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய சண்டைக்கு தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த சண்டைக்கு முன்னணியாக எந்த கட்சி நிற்குமோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவதுதான் நம்மளுடைய கடமை.